யார் வந்திருக்காங்க பாரு. யாரா இவன்? கடைக்கு போய் நெய் பிஸ்கட் விக்கிற மாதிரி. சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் சார் வெளியில. போய் சொல்லாதீங்க திவாகர். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சார் நான் எவிட் ஆகுறப்ப நீங்களும் ஹீரோ தான் சொல்லி அமிச்சீங்கல்ல சார், அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா அப்பா பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க சார். அந்த நியூ இயர்ல நீங்க விஷ் பண்ணதுல ஓ சார் தானா அது, இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் இவர் தானான்றது அப்பதான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. உங்க கண்ட்ரோல்ல நாங்க இருக்கிறது சந்தோஷம் சார். இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கூட ஐயா, இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு மட்டும் சொல்ல மாட்டேன். இது எங்க ஆத்தா மாதிரி தமிழ சத்தியம். பிரவீன் காந்தி தேங்க்யூ. ஆனா இது நமக்குள்ளே இருக்கட்டும். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. வெளி உலக விஷயங்களை வீட்டுக்குள்ள பேச வேண்டாம். எஸ் சார். நான் சொன்னது கேட்டுதா? எஸ் சார். எஸ் சார். என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா? சபரி கரெக்ட்டா கெஸ் பண்ண. அப்படியே நாங்க வெளியில கேட்ல நிக்கிறோம். சூப்பர் ஸ்டார். கரெக்ட். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண. என்ன பண்ண? என்னடா இது அநியாயமா இருக்குது. ஒரு மனுஷ கொரிலாவுக்கும் ஒரு மனிஷா கொயர்லாவுக்கும் பிக்கப் ஆகுதேடா. மாற்றமில்ல தர்பூஸ் ராஜ்யம் நீ போனதுக்கு அப்புறமும் உன் போட்டோ எல்லாம் சீசன் ஒன்றுதான். மாப்பிள்ள எவ்வளவு பெருந்தன்மையான பாத்தியா, இவருடைய போட்டோ இல்லாம அவருடைய போட்டோ மாட்டிருக்க. நீங்க ரொம்ப பெரிய ஆள் சார். எல்லாம் பிறவிலே வந்ததுங்க. இல்ல நான் உங்களுக்கு சியர்ஸ் சொன்னேன் நியூ இயர் அன்னைக்கு. நீங்க அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு வெளியில என் பேரை சொல்லி எனக்கு சியர்ஸ் சொன்னீங்களா இல்லையா? அந்த எபிசோட் நானு எபிசோட் பார்க்கல. எனக்கு நீங்க சியர்ஸ் சொன்னீங்களா இல்லையா? நம்ம சேர்ஸ் அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற இடம் கிடைக்கலையா? மத்த நாள்லாம் தொடவே மாட்டீங்க, இன்னைக்கு மட்டும் அங்கேயே. இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா அரோரா? காரணம் என்ன? நான் வரது ஏதாவது முன்னாடியே தெரியுமா? அத பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா மாதிரி தெரியல. உங்களுக்கு கனவுல வந்திருக்கேன் நான். கனவுல வந்து இன்னைக்கு அவர் வர போறாருன்னு கொஞ்சம் மோர். ஆனா டயர்டே தெரியலங்க. எப்படிங்க அது? பல்லாங்குழி மாதிரி ஒரு வாயை வச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசையா? இந்த இருக்கிறதுல மேபி அவங்கள விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அப்ப பார்த்த மாதிரி இருக்கு. 1955 மாடல். ஏய், உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு. ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்பையா. முதல்ல உன்னை பாக்குறதுக்கு இப்ப உன்னை பாக்குறதுக்கு நீ ரொம்ப பாசிட்டிவா இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில போய் நல்லா பாசிட்டிவா மாறிச்சு சார். ரொம்ப சிப்பி சொல்றேன். ரொம்ப கட்டி தொட்டி பக்கம்லாம் ரீச். ஆனா நான் நினைச்ச மாதிரி படம் நல்ல ப்ரொடக்ஷன்ல 3ல தான். அவ்வளவுதான். ஏன்டா இதுக்கு பேர் சின்ன பொய்யாடா? உன்னை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாங்க. எதுல நீங்க எக்ஸ்பெக்ட் என்ன மாதிரி நான்வெஜ் ஆர் வெஜ் எதுல பண்ணுவீங்களா? சூப்பர் சூப்பர். இந்த பிக் பாஸ்ல மெயின் ஏரியா இதுதான், கிச்சன் தான். கிச்சன்ல தான் நான் எல்லா நல்லதும் கெட்டதும் நடக்கும். சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போகும். மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். எனக்கு திருப்பி ஐடியா லாக் பண்றாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐடியா பிளாக் பண்றாங்கம்மா. ஏய் சொல்ல மாட்டேன் சபரி. கோயில்பட்டி ஷூட்டிங் நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி புழுவாதீங்க. உண்மையிலே கிரேட்மா. என்ன படம் பண்றீங்களா? அதெல்லாம் சொல்லிக்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். சார் என்ன சார் நீங்களாம் எவ்வளவு பெரிய ஸ்டார், என்ன பக்கலாம் வெயிட் பண்ணலாமா சார்? விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். ஆனா என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களை பாக்குறதுக்காக தானா மதுரையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க. வாங்க எல்லாம் பார்த்தேன், நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாம் அப்படின்னாரு. அண்ணா அப்படின்னு நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. பிரவீன் இருக்கானே, இந்த ஆளுக்கு 81 கிளப்பி விட்டேன். எனக்கு நான் வந்துச்சு வர போவோம். நல்ல வேலை போன்ல ஆதார் கார்டு இருந்துச்சு. அப்புறம் சார் எனக்கு தெரிஞ்சு மாகா பண்ண ஷோக்கு போயிருக்காங்கல்ல. இவன மாதிரி மோசமான ஆளு சார். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இது போயிருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் ஷோ முன்னாடி வந்திருக்கேன். ஸ்பெஷலுக்கு சொல்றல இந்த ஷோ நடந்திருக்கும். அப்ப இந்த கலாய் நடந்திருக்கும். இது இல்லன்னு சொல்றதுக்காக திருப்பி இங்க பாரு இதான் உண்மையான ஒரு கான்செப்ட். போனேன் எவ்ரி டைம் 3வது நாளே ஷோ வந்திருக்கும். என்ன சொல்றீங்க? அது பரம ரகசியம். பரம ரகசியம்னா இங்கேடா வந்து கத்துற. நான் உள்ள போயிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் நட்டி போய் சொல்ல மாட்டேன்ப்பா. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஊருப்பட்ட ரீல்ஸ் போடுவார் கேமரா முன்னாடி. கேமராக்கு கோவம் வந்து ஒடியும் கண்ணாடி.
ஏய் அவன் திவாகர் வீட் ஆயிட்டா ஏன் அழுகுற எனக்கு அவரு வீட் ஆயிட்டாரு அழுது ஏய் திவாகர் உள்ள இருந்தா வினோத் திவாகர் நல்லா இருக்கும் ஒரு போறாரு அவங்க அம்மா சொல்லுது ஏய் அவர் தான் எல்லாத்தையும் சண்டை போடுறாருல போனா போகட்டும் என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சொல்லி சாப்பாடு ஊட்டினா போய் குழந்தை அது சொல்லுது இவங்க ரெண்டு இருக்காம நல்லா இருந்துச்சு இதெல்லாம் போய் ரொம்ப போய் பேசுறாங்க குழந்தைல தேங்க் யூ இல்ல தீம்பி தீம்பி எழுது ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் ஒரு பையன் அவன் அழுறான். இந்த பாரு எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். அப்புறம் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் ஒரு பையன் அவன் அழுறான் ஒரு 56 ட்விட்டர்ல போட்டுருக்காங்க அழுது நம்மளோட சாதிச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னடி கலர் கலரா ரீலா விடுற ஆனா என்ன எனக்கு ஒரு பிரச்சனை வினோத் சார் அந்த நான் இருந்தேன் 42 டேஸ் ஃபுல்லா நம்ம தான் இது ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு எல்லா ப்ரோமோலையும் நானு ஏப்பா அப்படி பாக்குற ஒரு கோர்வைக்காக சும்மா என்ன சேர்த்துக்கிட்டேன் ஒண்ணுமே சொல்லி அனுப்பலையானே நான் மட்டும் ஒண்ணுமே பேச முடியாம இருக்க நீ எல்லாத்தையும் பேசுற. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற சொல்றா அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க என்னடா கோபால அப்படித்தானே எல்லா வருஷமும் இல்லாம இந்த வருஷம் லைவ் வாட்ச் போடுச்சோம் லைவ் செம்ம போடுச்சு காரணம் ஃபுல்லா நீங்க வாட்டர்மெலன் உள்ள இருந்து நல்ல இது சூடு வச்சிருக்கேன் உனக்கு கரண்டிய காய்ச்சி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் இல்ல கொஞ்சம் அண்ணனோட மாத்தி இல்ல ஆனா சபரி 100 நாள் உண்டான ரீச் எனக்கு உண்மையிலே பயங்கரமா தான் போச்சு சபரி இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே என்னடா அது எனக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் குழந்தைங்க பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப குழந்தைங்க இப்ப குழந்தைங்க பாக்குறாங்க. குழந்தைங்களுக்கு அவ்வளவு நான் வெளியில போனதா அதான் சொல்றேன் குழந்தைங்க அத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த காதை கொஞ்சம் கொடுங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது கிடையாது என்ன சொல்லிட்டாங்க கான வினத்துக்கு ஓரளவுக்காச்சும் நல்ல பேர் இருக்குதா சொல்லவா நம்ம ரெண்டு பேரும் காம்போ வரதப்ப அதெல்லாம் விட்டுருங்க காம்போ கும்போ அதெல்லாம் வேணாம் ஹோட்டல்ல போய் காம்போ எதுக்கு சொல்லவா எல்லாத்தையும் இல்ல இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா போய் ஒரு ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஆமா இவர் வந்து திருப்பி போனா இன்னொன்னு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க என்னடா பாவம் மனுஷன் நான் என்னடா தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் ஆனா என்ன ரீசனா வெளியில குரு ஜாஸ்தி நிறைய ஸ்ட்ரெஸ் நான் நினைச்ச மாதிரி சூப்பரா மாதிரி இருக்குது நல்ல ப்ரொடக்ஷன் நம்ம அள்ளி சிலையெல்லாம் நான் இது பண்ணி இருக்கிறேன் இனிமே வர்றப்ப எல்லாமே ஆனா என்ன தெரியல பிப்ரவரி தான் ஷூட் சொல்றாங்க எல்லா பேரும் பிப்ரவரி தான் ஷூட்டிங் சொல்றாங்க ஆனா ரீச் ஆமா சுப்பிரமணியன் கேட்க இவர் ஒரு கருப்பு ராஜ் கபூர் டாப் ஆங்கிள் பார்த்தா ஷமி கபூர் கேக்குறதுக்கு பதில் சொல்லு படம் எத்தனை புக் ஆச்சு சார் நல்ல ப்ரொடக்ஷன் 3 சார் நல்ல ப்ரொடக்ஷன் வித் டாப் ஹீரோ கூட ஒரு படத்துல நம்ம செகண்ட் ஹீரோ அந்த மாதிரி வந்திருக்கு சார் அடுத்து கேக்குறதா எனக்கு நல்ல ப்ரொடக்ஷன் மாதிரி தெரியல உப்மா கம்பெனி என்னமோ 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். அதே அந்த பையன் சொல்றான் வினோத் திவாகரன் சொன்னாங்கன்னு சொல்றேன் நீ அழுது பண்ணது ஒரு மாதிரி அண்ணா எப்படி இருக்கு நல்லாவே அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற எல்லா குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிற 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதே அண்ணா தான் சொல்லுச்சு நான் அந்த நியூ இயர் ஈவென்ட் போனேன்ல இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க பேமெண்ட்டே வேணாம் எனக்கு அண்ணன் சொன்னா போதும் சார் எஸ்கே என்ன சொல்றாங்க எஸ்கே எங்களோட சீனியர் இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க மக்கள் வெளியே காண வராங்க நானும் அப்ப இருந்து பாக்குறேன் சும்மா விட்டாட்டா விட்டுட்டு இருக்கேன் 81 78 அவனே ஐடி காமிச்சா உன்னோட சீனியர் மாக்கா அப்பா கடுப்பாயிட்டாரு யாரு அப்பா 2 பேரும் நீ பாத்துக்கோ உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க 2 பேரும் வாங்க பரவாயில்ல அவங்க ஃப்ரெண்ட் என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்துச்சு எனக்குனா கொஞ்சம் திவாகர் சார் வெளி உலக விஷயங்களை பேசாதீங்க. சாரி சார் சாரி கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா பயமுறா ஒண்ணும் இல்ல நீங்க உள்ள வந்தீங்கல்ல ஆமா சார் நான் உங்ககிட்ட பேசினா ஆமா சார் அப்புறம் எல்லாரும் உங்களை வரவேத்தாங்களா ஆமா சார் அப்புறம் சோஃபால உட்காந்தீங்களா அவ்வளவுதான் வரும் மீதி எல்லாம் வெட்டி தூக்கிடுவேன். ஐயோ சாரி எது இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அப்புறம் உள்ள வந்ததுக்கான காரணமே வேஸ்ட் ஆஃப் டைம். திவாகர் வந்தாருன்னு தெரியும் திவாகர் போனார்னு தெரியும் ஐயோ நடுவுல எல்லாமே காணோம் அச்சச்சோ ஃபுட்டேஜ் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிடுவேன். இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன் ஜாக்கிரதை. அதையும் மீறி நான் பேசுவேன்னா ஐயோ சார் ரைட் சைடு பாருங்க
3 ஜோன் தெரியுதா, 3 கேமரா தெரியுதா, ஆமா சார். மெயின் டோர் பக்கத்துல 2 கேமரா தெரியுதா, ஆமா சார். அதுக்கு நடுவுல மெயின் டோர் இருக்கா, அது வழியா வெளியே போகலாம்னு சொல்லிடுவேன். ஐயோ வேணப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப. கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றேன். அப்படிதான் சொல்லணும். சாரி இல்ல திவாகர், நமக்குள்ள என்ன இருக்கு, செய்யாதீங்க. கியூட். உட்காருங்க, என்ஜாய் யோர் டைம். திவாகர் சார் நீங்க வெளியே போகல, வெளியே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது சார். இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கீங்க. ஆமா சார். இதுதான் உங்க கேரக்டர். சரி சார். அப்படியே மெயின்டைன். சரி சார். சரி சார். அப்புறப்பா வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் பார்த்தது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். கடை செக் பண்றோம். தேவர் வெளிய போனியா? எதுவும் இல்ல, நான் அங்கதான் இருக்கேன். இங்க தானே இருக்க. வெளிய என்ன நடக்குது? ஒண்ணுமே தெரியாது. மௌன விரதமா?